ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு தொடர்ந்து கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஊக்கம் உற்சாகத்தில் மட்டும்தான் எங்களால் புது புது ஆடியோவை உடனே அப்லோட் பண்ண முடியும். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியோட கண்டினியூட்டியை பார்க்க போகிறோம். என்னுடைய பேர் வசந்த்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். நான் வேலை இல்லாத ஒரு பட்டதாரியாக இருக்கேன். நான் ஒரு ஃப்ரெண்டை நம்பி அவனுடைய அட்ரஸுக்கு போய் சேர்றேன். அந்த விடிய காலில் நேரத்தில் அக்ரஹாரத்தில் இறங்கி போகிறேன். அந்த கோலங்கள், அந்த சொல்லுவாங்கள்ல, அந்த பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவாங்கள்ல, அதை விட பிராமண முகூர்த்தம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நேரத்தில் பிராமணர் முகூர்த்தமும் பிரம்ம முகூர்த்தமும் ரெண்டும் மிங்கிலாகிற அந்த நேரத்தில் நான் போகும்போது அப்படி ஒரு மங்களகரமாக என்னை இந்த கோலத்தால் என்னை அந்த வீதி என்னை வரவேற்றுது. நான் நினச்சேன், போகிற சகுனமே ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. கண்டிப்பாக நம்மளுடைய நண்பன், நம்மளுடைய ப்ரோ கண்டிப்பாக ஒரு வேலையில் சேர்த்து விடுவார், நம்மளுடைய வாழ்க்கை வளமாகும்னு நினச்சேன். ஆனால் வாழ்க்கை வளமாகுதுங்கிறத விட என் வாழ்க்கையே ஒரு திருப்புமுனை ஆகிற மாதிரி நான் அருமையான ஒரு பையன்கிலேயே நான் பார்க்குற ஒரு வாய்ப்பு. அவள் தான் எனக்கு கடைசியாக என்னுடைய நண்பருடைய முகவரியை உறுதிப்படுத்தினா. கடைசியில் பார்த்தா நண்பர் தங்கியிருந்த வீட்டுக்கும் பக்கத்து வீட்டிலே அந்த பையன்கிளி இருக்கா. அவள் பேர் தான் கவிதான்னு முன்னாடியே சொல்லியிருந்தேன். இப்படி அவன் வேலைக்கு போன பிறகு நான் அவன் தங்கியிருந்த அந்த வீட்டிலே இருந்துக்கிட்டு இருந்தேன். எனக்காக அவன் நிறைய ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தான். அந்த டைமில் ஒரு முறை இருமுறை அவளை பார்க்குற வாய்ப்பு கிடச்சிக்கிட்டே இருந்தது. அவளும் ஒரு டிகிரி கிராஜுவேட் தான். டிகிரியை முடிச்சுட்டு மேலே என்ன பண்ணலாம், என்ன மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை ப்ளேஸ்மெண்ட் பண்ணலாங்கிற மாதிரி எய்மில் இருந்தால் பல நாட்கள், மாத கணக்காக, ஒரு மாத காலமாக எங்களுடைய விழிகள் தான் 1000 கவிதைகளை சொல்லிக்கிட்டு இருந்தது. கவிதான்னு பேர் வச்சுருந்தா. அந்த கவிதாங்கிற பேரே உலகத்திலே இல்லாத பெரிய கவிதை அந்த கவிதா தான் அப்படிங்கிறத நான் உணர ஆரம்பித்தேன். இப்படி எங்கள்கிட்ட உள்ள அந்த மௌன மொழிகள் காலத்தை கடந்து போய்கிட்டே இருந்தது. நாங்கள் மெல்ல பேச ஆரம்பித்தோம். மெல்ல திறந்தது கதவுங்கிற மாதிரி எங்களுக்குள்ள ஒரு பரஸ்பரம், ஒரு கெமிஸ்ட்ரி, அது ஒர்க் அவுட் ஆகுதுங்கிறத என்னுடைய உள்மனசு ஒரு மணி ஒழிச்சிக்கிட்டே இருந்தது. நாங்கள் சின்ன சப்ஜெக்ட் வைஸு, படிப்பு சம்மந்தமாக, ஃப்யூச்சர் பிளானு, என்ன மாதிரி ஜாப்பை நம்ம எய்ம் பண்ணுறோம், இப்போ என்ன மாதிரி ஜாப்பு கிடைச்சா கூட பரவாயில்லங்கிற மாதிரி சின்ன வார்த்தைகள். முதல்ல பல நாட்கள் 5 நிமிடம், 2 நிமிஷம், 10 நிமிஷம் இப்படி பேசியிருந்தோம். இப்போ அரை மணி நேரம் பேசுகிற அளவுக்கு நாங்கள் வளர்ந்து வந்துட்டோம். எங்களுக்குள்ள நிறைய விஷயம் ஒத்து போணுது. அது ஒத்து போகுதா இல்லை அவள் மேலே உள்ள ஒரு அன்பால் இணக்கமான ஒரு வார்த்தையை நாங்கள் 2 பேருமே மாறி சொல்லிக்கிறோமா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. என்னுடைய மனசை தான் கேட்கணும், இல்லை அவளுடைய மனசை தான் கேட்கணும். எனக்கு பிடிச்சதெல்லாம் அவளுக்கு பிடிச்சதுங்கிறா, அவளுக்கு பிடிச்சதெல்லாம் எனக்கு பிடிச்சதுங்கிறா. இது 2 பேருடைய மனம் ஒத்து இருக்கிறதுனால வர வார்த்தைகளா, இல்லை இயல்பாகவே அப்படி ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகிட்டா அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியல. இப்படி நாங்கள் 2 பேருமே, அவள் எனக்கு சில கம்பெனிஸை அது நெட்லலாம் தேடி கொண்டு என்கிட்ட கொடுப்பா. நான் நிறைய கம்பெனிஸு, இல்லை ஃப்யூச்சர் பிளான்ஸு, இல்லை இந்த சின்ன கோர்ஸஸை படிக்கணுங்கிற மாதிரியான பிளாட்ஃபார்ம்லாம் அவளுக்கு சொல்லிக் கொடுப்பேன். ஏன்னா நான் ரொம்ப புவர் ஃபேமிலி. அதனால் எனக்கு பெருசாக எக்ஸ்ட்ரா படிப்பெல்லாம் படிக்க முடியாது. இருக்கிற படிப்புக்கு ஒரு வேலை கிடைக்கணும். நான் பிஜி யூஜி பண்ணதுனால எப்படியோ ஒரு வேலைக்கு போகணும். இதுக்கு மேலே இதுவே ஏறாத இமயமலையை ஏறுற மாதிரி ஒரு ஃபீல் எங்களுடைய பரம்பரையிலேயே அப்படிங்கிற மாதிரி நான் அதை உணர்ந்துக்கிட்டு இருக்கேன். இதுக்கு பிறகும் என்னை வச்சு அவங்களால சுமக்க முடியாது. எப்படியாவது என்ன நானே முதல்ல சுமந்துக்கணும், முடிஞ்ச அளவுக்கு என் குடும்பத்தை சுமக்கிறதுக்கு நான் ட்ரை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்தேன். அந்த இடைக்கொடியான அந்த அழகு பதுமை, அன்பின் வெளிப்பாடு, அதை சொல்வதற்கு வார்த்தை இல்லாத ஒரு வாலிப சறுக்கலா அப்படிலாம் எனக்கு தெரியாது. ஆனால் நாங்கள் நிறைய விஷயத்தை அவள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டேன். நான் சொல்கிற விஷயத்தை நிறைய அவள் எடுத்துக்கிட்டாள். அவள் சொல்கிற விஷயத்தை நிறையா நான் எடுத்துக்கிட்டேன். அவள் என் வாழ்வில் வசந்தமாக வந்ததாலையா என்னன்னு தெரியல. ஏன் நண்பன் வேலை தேடி எனக்கு ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி அவள் எனக்காக, ஏன்னா என்னுடைய நெட் கார்டு கூட தீர்ந்து போச்சு. அவள் தான் நான் நெட் கார்டு போகிறதுக்கு இடம் தெரியலன்னு சும்மா சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா அந்தளவுக்கு எனக்கு ஃபினான்ஷியல் டெப்த் இல்லை. ஆனால் நான் ஓரளவு ரொம்ப பிலோ ஃபேமிலியில் ரொம்ப லோ
ஃபேமிலியிலேருந்து வந்தவன் அப்படிங்கிறத அவர்கிட்ட சொல்லியிருக்கேன். ஆனால் ஒரு கார்டு போடக்கூட முடியாதுன்னு தெரியும். அவள் தான் கார்டு போட்டு விட்டா. அவள் எனக்காகவே ஒரு கம்பெனியில் என்னுடைய இதை பற்றி பர்ஃபார்மன்ஸு, என்னுடைய படிச்சிருக்கிறது, என்னுடைய டிகிரி, போக்குவரத்து எல்லாத்தையும் அப்ளை பண்ணியிருந்தா. அது டக்குன்னு இன்டர்வியூ ஓகே பண்ணி வந்தது. நானும் கடவுள் மேலே பாரத்தை போட்டுட்டு அவளுடைய அன்பு, அவளுடைய செயல். ஏன்னா ஒரு தாய் ஒரு மகனுக்கு இந்த உணவை பரிமாறினா அது சுவை இல்லைனாலும் அது ரொம்ப நல்ல சுவையாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது அன்பு கலந்து கொடுக்குற உணவு அது. அந்த உணவுக்கு ஈடான ஒரு சத்து உலகத்தில் எங்கேருந்து கிடைக்காது. அடுத்தது நம்ம மனைவி தான். ஏன்னா அவள் தாய்க்கு தாயாக, நமக்கு துணைக்கு துணையாக, ஒரு நண்பியாக எல்லாமுமா அவள் இருக்கா. நமக்கு ஒரு பெரிய பேக் போனாக இருந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுறான். அதை மாதிரி இவளுடைய அன்பு, இவளுடைய பிளெஸ்ஸிங் எனக்கு நிறையா இருந்ததுனால என்னமோ தெரில, நான் மலைச்சி போய் இவ்வளோ பெரிய கம்பெனிக்கு அப்ளை பண்ணிட்டாலும் இந்த மாதிரி கம்பெனிக்கெலாம் நம்ம அப்ளை பண்ணுறதே இல்லையே. நம்ம யோசிப்போம், இந்த மாதிரி கம்பெனிலாம் பர்ஃபார்மன்ஸ் பார்ப்போம், ஆளுடைய அது ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லாம் பார்ப்பான், அது ஒரு சிக்னேச்சராக பார்ப்பான். அந்தளவுக்கு நமக்கு இல்லையேன்னு நினச்சி போனேன். ஆனால் நான் மலைச்சி பார்த்துட்டு திகைச்சு பார்த்துட்டு நான் போன கம்பெனியில் கேட்ட இன்டர்வியூ என்னால் முடிஞ்ச இறைவன் மேலே பாரத்தை போட்டு கிடைக்காது அப்படிங்கிறது நினச்சிக்கிட்டு ரொம்ப துணிச்சலாக, தெளிவாக, ஆணித்தரமாக, அழுத்தமாக அந்த பதில்களை அவங்களுக்கு சொன்னேன். என்னுடைய பர்ஃபார்மன்ஸு, என்னுடைய அந்த வே ஆஃப் அப்ரோச், என்னுடைய அந்த டிக்னிட்டி, என்னுடைய அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் பவரு அதெல்லாம் பார்த்துட்டு அடுத்த 48 ஹவர்ஸ்க்குள்ளேயே எனக்கு ஆர்டரு எனக்கு மெயில் பண்ணிட்டாங்க. நான் நினச்சி பார்க்கவே முடியல. அதை பார்த்தோன்னே என்ன அறியாமலே அவங்க வீட்டு வாசலில் போய் இவ்வளோ நாள் அவள் தான் பேசுகிற அந்த நேரத்தை நான் கடந்துக்கிட்டு இருக்கும்போது என்ன அறியாமல் அவங்க வீட்டு வாசக்கதவை தட்டி நான் திகைச்சி நிற்கும் போது அவங்க தாய் கதவை திறந்தாங்க. யாருப்பா அப்படின்னு கேட்டாங்க. பாதி வார்த்தையை அவள் பேருங்கிற கவிதாங்கிற ஒரு கவித்துவமான அந்த வார்த்தையை வீதா தாவோ உளர ஆரம்பித்த பிறகு, ஓ என்னுடைய டாக்டரை பார்க்க வந்திருக்கியாப்பா, கம் இன்சைடு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஓ ரொம்ப எஜுகேட்டட் ஃபேமிலி தான் நினச்சி அவங்க வீட்டோட அந்த மொத்தத்தில் அந்த பழைய ஓட்டு வீடு, பெரிய பூர்வீகமான ஓட்டு வீடு, அங்கே போய் நான் வந்தேன். அவள் துள்ளி குதித்து வந்தால், என்ன வசந்த் இவ்வளோ துள்ளலோடு வரீங்க, நான் உங்கள் முகத்தில் அந்த நாள்லேருந்து இப்படிப்பட்ட ஒரு துள்ளலை, இப்படிப்பட்ட ஒரு துடிப்பு நான் பார்த்ததே இல்லையே அப்படின்னு அவள் மெய் மறந்து என்னை பார்த்து கேட்டாள். எனக்கு போஸ்டிங் கன்ஃபார்ம் ஆகிருக்கு, மெயில் வந்திருக்கு, நான் மற்ற எந்த டீட்டெயிலும் பார்க்கவே இல்லை, இது செலக்டட்னு வந்திருக்கு, அதை எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னேன். அப்படியா, சேலரி என்ன ஒரு 10,000 இல்லை 15,000 இருக்கும் அப்படின்னு. இல்லையே, நான் கோட் பண்ணும்போது சேலரி நிறையா இருந்தது. ஆனால் உங்களை எந்த செக்டாரில் ஃபுட்டப் பண்ணியிருக்காங்க, 2-3 செக்டாரில் அவங்க ஜாப்புக்கு ஆள் கேட்டாங்களே, எந்த செக்டாரில் உங்களை ஃபுட்டப் பண்ணியிருக்காங்க தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சொன்னால், சரி அதை நீனே பாருங்கிற மாதிரி அவள்கிட்ட அந்த மெயிலை எடுத்து கொடுத்தேன். பார்த்தா வெரி சர்ப்ரைஸ். நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு துளி, 1000 துளி, ஒரு நிமிஷமே கூட நான் எதிர்பார்க்கவே இல்லை. 38,000 சம்பளத்தில் ஃபஸ்ட்டு அப்பியரன்ஸாக நான் வந்திருந்தேன். இன்னும் நிறைய அலௌன்ஸ்லாம் இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது கீழே எக்ஸப்ட்னு போட்டிருந்தாங்க. நான் உச்சத்துக்கே போயிட்டேன். ஏன்னா எனக்கு வேலை வாங்கி தரேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். என்னுடைய நண்பனுக்கே 23,000 தான் சம்பளம். எனக்கு இவ்வளோ பெரிய சம்பளமாக நான் அசந்து போயிட்டேன். என்னால் வார்த்தைகளால் சொல்ல முடியல. அந்த நன்றி உணர்ச்சி எப்படி வெளிப்படுத்த தெரியாமல் எச்சி முழுக்க ஆரம்பித்தேன். ஒரு பக்கம் கண்ணீர், ஆனந்த கண்ணீர், ஒரு பக்கம் ஒரு மாதிரி எழுச்சி, எமோஷன் எல்லாத்தையும் கலந்துக்கிட்டே இருந்தது. வார்த்தை சொல்ல முடியாமல் கைகூப்பி ஆனந்த கண்ணீரோட அந்த இடத்துலேருந்து நன்றி நன்றின்னு நானே முழுவிக்கிட்டே அந்த வார்த்தைகள் அவளுக்கு கேட்டுதா என்னன்னு தெரியவே இல்லை. என்ன இரு வசந்த் அப்படின்னு சொல்லி அவள் ஓடி போய் அவங்க வீட்டில் ஆசை அக்ரஹாரத்தில் செஞ்ச அந்த பூசணிக்காய் அல்வா எடுத்துகிட்டு என்கிட்ட கொடுத்தா. நான் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு அல்வாவை பார்த்ததே இல்லை. என் கை நடுக்கத்தோட, குரல் கனத்தோட, கரகரப்போட கொஞ்சம் தண்ணியை குடிச்சிட்டு அந்த அல்வாவை சாப்பிட முடியாமல் சாப்பிட்டேன். ஒரு துண்டு அல்வா அவ்வளோ ஒரு தேனாக ருசிச்சுது. அது ஆனந்தத்தில் அது தேனாக ருசிச்சுதா, இயல்பாக அவங்களோட கைப்பக்குவத்தால் ருசிச்சுதான்னு எனக்கு தெரியாது. அதுக்கு பிறகு அக்ரஹாரத்துக்கு காஃபி கொண்டு கொடுத்தா. அதை சாப்பிட்டுக்கிட்டே கொஞ்சம் என்ன ஆசுவாசப்படுத்திட்டு, டோன்ட் வரி, ரொம்ப பதட்டப்படாத வசந்த்,
இதெல்லாம் உனக்கு நடக்க வேண்டியது, இதெல்லாம் வந்து விதிப்பயன், வினைப்பயன், இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அவங்க அம்மாவும் சப்போர்ட்டாக 4, 5 வார்த்தைகள சொன்னாங்க. நீ ரொம்ப திறமையான பையன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த பையன் தான் நீ தான். எனக்கு இப்போ தான் தெரியுது. உன்னுடைய திறமை உனக்கு தெரியவே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க ரொம்ப சப்போர்ட்டிவாக சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும், இந்த அளவுக்கு உங்கள் ஃபேமிலியில் ரொம்ப ஜோவியலாக இதெல்லாம் பேசிப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு ஃபீல் பண்ணேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்தது. நன்றி பெருக்கோட கைகூப்பி நன்றி தெரிவிச்சுட்டு நான் அந்த இடத்த கடந்து வந்தேன். அடுத்தது எங்கள் வீட்டுக்கு அந்த தகவலை சொல்லணும், நண்பனுக்கு சொல்லணும்னு நினச்சிக்கிட்டே வந்தேன். இந்த கதையோட தொடர்ச்சியை அடுத்த எபிசோடில் பார்க்க போகிறோம். அது வரையிலும் வெயிட் பண்ணுங்கள் வாசகர்களே. உங்களுடைய ஆதரவு தான் எங்களுக்கு முக்கியம். எங்களை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வணக்கம்.